மாட்சிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோ மகிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோ தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளர் ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை செய்வோ வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா துதி ஆராதனை ஆராதனை காலையிலே மாலையிலே ஆராதனை காலையிலே ஆராதனை அப்பா ஜீவ பலியே உமக்கு ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவ பலியே உமக்கு ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை எல்லாரும் அப்பா ஆராதிப்போ ஆராதனை காலையிலே ஓ மாலையிலே ஆராதனை அப்பாவுக்கே காலையிலே ஆராதனை அப்பாவுக்கே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமான ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே கல்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு பரலோகத்தின் தேவனை ஆராதிப்போ உமக்கு ஆராதனை காண்பவரே ஆராதனை 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 துதி ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை காலையிலே ஆமென் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை அப்பாவுக்கே பாருங்க என்னை சரே வயல்வெளிக்கு போவோ பாருங்க என்னை சரே போவோ அங்கு என்னை சத்தே உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பே அங்கு என் சத்தே உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பே வாருங்க ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோம் போவோ வாருங்க ஆமென் இயேசு ராஜா
அபிஷேகத்தால் நிறைந்திடுவே, ஆராதனை கலந்து கொள்வே, உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாய் மகிழ்வே, உம்மை துதித்து துதித்து பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வே. அங்கே என் நேசத்தே உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பே, அங்கே என் நேசத்தே உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பே, நேசத்தால் சோகமானே, பாசத்தால் நெகிழ்ந்து போனே, நேசத்தால் சோகமானே, உம் பாசத்தால் நெகிழ்ந்து போனே, உம் அன்பு கடலிலே மூழ்கியே நீந்தி மகிழ்வே, உம் அன்பு கடலிலே ஆராதிப்போ. எல்லாரும் பாட்டு பாடி கர்த்தரை உயர்த்துவோம். அங்கே என்னே சத்தே உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பே, அங்கே என்னே சத்தே கனியாய் கொடுப்பே, வாருங்க சரே வயல்வெளிக்கு, கர்த்தருடைய மகிமை சபையை நிரப்பட்டு, வாருங்க சரே வயல்வெளிக்கு, நீர் செய்த நன்மைகள் என்ன நான் செலுத்திடுவே, நீர் செய்த நன்மைகள் என்ன நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவே, ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவே. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவரே உங்க வல்லமை இறங்கட்டும். வயல்வெளிக்கு அங்கு என் நேசத்தே உச்சிதங்களை உமக்கு கனியாய், ஓ ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். நேசத்தே உமக்கு கனியாய் கொடுப்பே, வாருங்க நேசரே வயல்வெளிக்கு, நன்றி செலுத்துவோம். வாருங்க நேசரே வயல்வெளிக்கு, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியான் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவே சுவிசேஷ சிறுமைப்பட்ட அனைவருக்கு, அபிஷேகம் ஆவியானவர் அபிஷேகம் என் தலை மேலே,
காயம் கட்டுவேன் இயேசுவின் நாமத்தின் ஆமே காயம் கட்டுவேன் இயேசுவின் நாமத்தின் அபிஷேக வாயில அறிக்கை பண்ணுவோம் அபிஷேகம் என் தலை மேலே ஆனவர் எனக்குள்ளே சிறையுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை ஓ சொல்லுவோமா ஆயிரங்கள் பெறணுமே கட்டவிழ்கனே ஓ கட்டுக்களை உடைக்க ஆவியானவரே கட்டவிழ்கனே ஓ கட்டுக்களை உடைக்கனே அபிஷேகம் ஜனத்துக்கே துதியுடை ஒடுங்கின ஜனத்துக்கே துயரத்துக்கே பதிலாக ஆனந்த வேண்டுமே துயரத்துக்கே பதிலாக ஆனந்த வேண்டுமே அக்கினி நெருப்பாயிரங்கி அபிஷேக தந்து முச்செடி நடுவே தோன்றி நீரே ஓசையை பேசி நீரே முச்செடி தோன்றி நீரே பேசி நீரே எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே எகிப்து கூட்டி சென்றீரே எங்களை நிரப்பி பயன்படுத்து எங்களை நிரப்பி பயன்படுத்து அக்கினி ஆயிரங்கி வாரு எல்லாரும் ஆராதிப்போம் ஆமே அக்கினி நெருப்பாய் வாரு அபிஷேக தந்து வழி நடத்து எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தீர் எலியாவின் பதில் தந்தீரே இறங்கி இருந்த அனைத்தையே சுட்டீரே இருந்த
கரங்களை எரித்து விடு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேக தந்தே வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. ஓ அபிஷேக தந்தே வழி நடத்து. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் தொட்டது. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டது. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேக தந்தே வழி நடத்து. எல்லாரும் ஆராதிப்போ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேக தந்தே வழி நடத்து. அக்கினி மயமான நாவுகளாலே அப்போஸ்தலர் மேலே இறங்கி. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஓ அக்கினி நெருப்பாய் இறங்கி. எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி நடத்து. அக்கினி நெருப்பாய் கரங்களை தண்ணி எல்லாரும் கத்தரை துதிப்போமா. வழி நடத்து. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டரலே. ஏசாயா நாவை தொட்டது போல ஓ எங்களின் நாவை தொட்டரலே. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா. ஆவியானவர் அசைவாடுகிற சபை இது. ஓ அக்கினி நெருப்பாய். ஆவியானவர் அசைவாடுகிற சபை இது. வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு. அபிஷேகம் தந்து வழி நடத்து. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. எல்லாரும் நாவுகளை துதிக்கட்டு. பரலோகத்தின் தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோமப்பா. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, உம்மையே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ மகிமை மகிமை மகிமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே பரலோகத்தின் தேவனே கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர் ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்கிறீங்க. நம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து இரட்சகரே உம்மை தொழுது கொள்வே. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனை துதிக்கிறோம். வானத்தில் பூமியிலே சகல அதிகாரமும் படைத்த தேவனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையின் இயேசுவை நான் பார்க்கிறேன். மறுரூப மலையின் அனுபவத்தில்
மகிமையின் இயேசுவை நான் கிரே அங்கு உமக்கொரு கூடா போடுவே அதில் உம்மோடு என்றும் வாழுவே அதில் உமக்கொரு கூடா போடுவே அதில் உம்மோடு என்று வாழுவே மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையின் இயேசுவை நான் பார்க்கிறேன் மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையின் இயேசுவை நான் பார்க்கிறேன் மறுரூப மலையில் கண்ட மகிமை என் மனதை அதனால் நிறைத்து கொண்டே மறுரூப மலையில் கண்ட மகிமை என் மனதை அதனால் நிறைத்து கொண்டே மலையில் நான் இறங்கிவிட்டு அந்த மகிமை என்னை விட்டு விலகவில்லை மலையில் இறங்கிவிட்டு அந்த மகிமை என்னை விட்டு விலகவில்லை மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையின் இயேசுவை நான் பார்க்கிறேன் மறுரூப மலையின் அனுபவத்தில் ஆமென் இயேசுவை நான் பார்க்கிறேன் கண்மலை வெடிப்பில் மறைந்து கொண்டே உம் காயங்களின் மறைவில் தஞ்சம் புகுந்தே கல்மலை வெடிப்பில் மறைந்து கொண்டே உம் காயங்களின் மறைவில் தஞ்சம் புகுந்தே உந்தனின் முகம் காண தகுதி பெற்றே அப்பா உம்மை போ நான் வாழ விருப்பம் கொண்டே உந்தனின் முகம் காண தகுதி பெற்றே அப்பா உம்மை போ நான் வாழ விருப்பம் கொண்டே மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையின் இயேசுவை நான் பார்க்கிறேன் ஆமே மறுரூப மலையின் அனுபவத்தில் ஓ மகிமையின் இயேசுவை நான் பார்க்கிறேன் அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவே அதில் உம்மோடு என்று வாழுவே அங்கு உமக்கொரு கூடாரம் போடுவே அதில் உம்மோடு என்றென்று வாழுவே மறுரூப மலையின் அனுபவத்தில் மகிமையில் இயேசுவை நான் பார்க்கிறேன் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்க அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன உம் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறே இடுக்கண் விடுவிக்கிறே இறுதி என்னை நடத்தி
செல்வி. அப்பா அது சொல்லுவோம், இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே பாதுகாக்கின்றே. உடைந்த நொந்த உள்ளத்தோடு பாதுகாக்கின்றே. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் ராஜா, துன்பங்கள் சேர்ந்து வந்தால் அனைத்து நின்று விடுவிக்கிறே. அனைத்து நின்று நீர் விடு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது இயேசு ராஜா உங்க பிள்ளை போனா அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. நல்லவர் இனியவர் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு இயேசு ராஜா, கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையே குறைவதில்லை. ஒரு நன்மையோ குறைவதில்லை. ஓ இறுதி வரை என்னை நடத்தி செல்லும். திரும்ப சொல்லுவோமா, இறுதி வரை என்னை நடத்தி செல்லும். இடையில ஆண்டவர் விடமாட்டார். இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் இயேசப்பா முகத்தை எல்லாரும் கண்ணுக்குள்ளாக தரிசித்து, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே.
சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. எல்லாரும் திரும்ப சொல்லுவோமா? வெள்ளியை புடமிடு என்னை புடமிட்டீர், வெள்ளியை போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் மானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. செய்தீரே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் பொருத்தனைகள் நிறைவேற்றி செலுத்துவே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே, அப்பா உங்க பிள்ளை. பாசத்தோடு சொல்லுங்க, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. ஓ, பாசத்தோடு சொல்லுங்க, நம்புங்கப்பா உங்க பிள்ளை, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. பாசத்தோடு நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும், அலைச்சல்களை எண்ணி நீர் நீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை சொல்லுவா திரும்ப. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீர் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பே, உம்மை அல்லாமல் நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, எல்லாரும் நெஞ்சில கைவது சொல்லுங்க.
ஆமென். நம்புங்கப்பா உங்க பிள்ளை. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் உம்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உம்மை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. நம்புங்கப்பா பிள்ளை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும், நம்புங்கப்பா உங்க பிள்ளை. நம்புங்கப்பா உங்க பிள்ளை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, கர்த்தாவே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. உமக்கே கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம் அப்பா, இயேசு நாமத்திலே. நாம் இன்றைக்கு வேதத்தின் தியானத்துக்காக 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். ஆமென். ஜெயிப்போம். நல்ல பிதாவே, இந்த வசனத்துக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். வானத்தை பூமியை படைத்த தேவனுடைய வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை பகுதியை பரிசுத்த ஆவியானவர் கரங்களில் கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த வசனங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு விலக்கி கற்றுக் கொடுப்பீராக. கர்த்தரே பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியானை கர்த்தாவே, இந்த இடத்துல ஒரு பாத்திரமாய் உங்களுடைய ஊழியத்தை செய்ய கிருபதாரும், அதனுடைய மகிமை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக இந்த வசனத்தை ஒரு ஆசா என்கிற ராஜாவுக்கு சொல்லுகிறார். இந்த ஆசா ராஜாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவை கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்தில், எந்த விஷயத்தில்? யுத்த காரியத்திலே, போர் செய்கிற காரியத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்ததினால் இந்த யுத்தம் மாதிரி உனக்கு நிறைய நடக்கும். அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை அங்கே வருகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிளில், உலகம் அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று சுழன்று பார்க்கின்றன, அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். நீயோ இதன் மட்டில், அதாவது இந்த காரியத்தில், இந்த காரியத்தில் மட்டும், இதன் மட்டில் மதியினமாய் நடந்து கொண்டாய். எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. உலக அனைத்தையும் ஆண்டவரின் கண்கள் சுழன்று சுழன்று பார்க்கின்றன, அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கிறார். நீயோ இதன் மட்டில் மதியினமாய் நடந்து கொண்டாய். எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எந்த காரியத்திலே நாம் மதியினமாய் நடந்து கொள்ளுகிறோமோ அந்த காரியத்திலே நாம் போர்களை சந்திக்கணும். அல்லேலூயா. யுத்தத்தில்
நீ என்னை உத்தமமாக நீ என்னை நினைக்கவில்லை, ஆகவே உமக்கு நிறைய யுத்தங்கள் நடக்கும். பண காரியத்தில் நீ என்னை உத்தமமாக என்னை நினைக்கல, ஆகவே உனக்கு பண பற்றாக்குறை வரும். சுகம் தருவதில், உனக்கு ஆரோக்கியம் தருவதில் என்னை உத்தமமாக விசுவாசிக்கலை, ஆகவே உனக்கு நிறைய பலவீனங்கள் வரும். ஆகவே நீ எதிலே மதியினமாக இருந்தாயோ அது உனக்கு நிறைய யுத்தங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஆக கடவுள் என்பவர் எல்லா விஷயத்திலும் மனிதன் உத்தமமாய் அவரை பின்பற்ற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அல்லேலூயா. கடவுள் என்பவர் ஒரு காரியத்தில் ஆமீன் உத்தமமாய் இருந்துட்டு இன்னொரு காரியத்தில் அவரை உத்தமமாய் நீ ஸ்தோத்திர விசுவாசிக்கவில்லை. ஆகவே நீ ஸ்தோத்திர தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கடவுள் 100க்கு 100 சகல விதத்திலும் உனக்கு நன்மை செய்வார். உனக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆக நீ ஒரு காரியத்தில் கடவுளுக்கு பிரியமா இருந்துட்டு இன்னொரு காரியத்தில் நீ ஆண்டவர் விசுவாசிக்காமல் இருந்தா, அந்த எதை நீ விசுவாசிக்காமல் இருக்கிறாயோ அதில் வழியா உனக்கு பிரச்சனைகள் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் பண்றோம், ரைட் தான். அல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு நிறைய கொடுக்குறோம், அதுவும் ஓகே தான். அல்லேலூயா. ஆனா இன்னொரு காரியத்தில் நீ ஆண்டவருக்கு சரியில்லாமல் இருக்கிற, ஆகவே அது வழியா உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்திலே மதியில்லாமல் இருந்தால், ஆகவே இனி நீ நிறைய போர்களை சந்திக்க போகிறாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்க்கிறோம். அவள் சொத்துக்களை வித்து வித்து அவள் மருத்துவர்களுக்கு செலவழித்தாள். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், அவள் நிறைய அவளுடைய நிலங்களை வித்து வித்து ஆமென் தன்னுடைய வியாதி நீங்குவதற்காக அவள் மருத்துவர்களுக்கு கொடுத்தாள். ஸ்தோத்ரா. அவளுக்கு சுகம் ஒன்றும் கிடைக்கவில்லை. எல்லா விதமான பணமும் அவளை விட்டு போய்விட்டது, எல்லா விதமான சொத்தும் அவளை விட்டு போய்விட்டது. ஆனால் அவள் ஆண்டவரை அறியாதவளாக இருந்தாள். அல்லேலூயா. ஆக அவள் ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவளுக்கு வருகிற அந்த உத்தம இருதயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரை குறித்த ஒரு உத்தம இருதயம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க ஜெபம் பண்ண, ஸ்தோத்திரா, என்னையோ வேறு வேறு விதமா ஆண்டவர்கிட்ட சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாத்திரம், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் அந்த ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவளுக்கு ஒரு உத்தமமான ஒரு இருதயம் வந்தது. எல்லா பணமும் ஆஸ்பத்திரி போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் அவருடைய வஸ்திரங்களை நான் தொட்டால் சுகமாகுவேன் என்கிற ஒரு உத்தமமான ஒரு இருதயம் அவளுக்கு வந்தது. அல்லேலூயா. கடவுள் அந்த மாதிரி ஒரு இருதயத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய கண்கள் உனக்கு வல்லமையை கொடுக்க, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அது உலாவிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது சோத்ரா. ஒரு செய்தியில மோகன்சி லாசரஸ் சொல்கிறார், ஒரு ஊருக்கு ஒரு சிட்டியில போய் கூட்டம் நடத்த போனாங்களாம். 3 நாள் நற்செய்தி பெருவிழா, இல்லைன்னா சுகம் அளிக்கிற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வர முடியாத ஒரு சகோதரி கொஞ்சம் காலமா 2 விளங்காம போயிருச்சான். 2 காலுமே நடக்க முடியாமல் ஸ்தோத்ரா பலகீனமான ஒரு சகோதரியா வீட்டிலேயே முடங்குறவளா போயிட்டாள். ஆனால் அவள் ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்தோத்ரா விக்கிரங்களை கும்பிடுகிற ஒரு சகோதரி. ஆனால் இந்த ஊர்ல ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, அங்கே இயேசு வந்து சுகம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டால், ஆனா எந்திரிச்சு போக முடியாது. தன்னை கூட்டிட்டு போவதுக்கு யாரும் இல்லை, ஆட்டோவில் ஏத்திட்டு போக யாருமே உதவி இல்லை. ஆக அவள் டிவியில அந்த கூட்டத்தை எல்லாம் டிவியில போட்டு பார்த்து கொண்டே இருந்தாள். முதல் நாள் கூட்டம் நடக்கிறது, அது நேரடி ஒளிபரப்பு டிவியில வருது. அங்கே உட்கார்ந்து அந்த சகோதரி, ஏசப்பா அங்கதான் வருவீங்களா, ஒரு குழந்தை மாதிரி, அந்த கூட்டத்தில் தான் நீங்க வந்து சுகம் கொடுப்பீரா, என் வீட்டுக்கு நீங்க வரமாட்டீரான்னு இப்படி அழுக ஆரம்பிச்சாலாம். அல்லேலூயா.
இந்த உத்தமமான இருதயத்தை பாருங்க. என் வீட்டுக்கு வந்து என்னை தேடி வந்து நீங்க சுகம் தர மாட்டீங்களா? அந்த கூட்டத்துக்கு தான் நீங்க வருவீங்களா? இங்கே வரமாட்டீரா என்று அவள் அழுக ஆரம்பித்தாளா. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட்டம் நடந்தது, ஸ்தோத்திரா. இரண்டாவது நாள் கூட்டம் டிவியில ஒளிபரப்பாய் கொண்டிருக்குது, ஸ்தோத்திரா. அவள் இங்கே கூப்பிடுறா இயேசுவ. அவளுடைய உண்மையான ஒரு உத்தமமான இருதயத்தை பார்த்து இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி வந்தாராம். ரொம்ப வருஷத்துக்கு முன்ன உள்ள இல்லை, இப்போ நடந்தது. எத்தனை பேர் இந்த சாட்சியை யாராவது கேட்டிருக்கீங்களா? பாருங்க, ஒரு 2 பேர் கை தூக்குறாங்க. அல்லேலூயா. இப்போ நடந்தது. அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்து அவள் எழுந்து நடந்தாளாம். ஆமென். 3வது நாள் கூட்டத்தில் அவள் போய் சாட்சி சொல்ல மேடையிலே அந்த நற்செய்தி அந்த சுகமளிக்கிற கூட்டத்துக்கு போயிட்டாளாம். நடந்தே அந்த கூட்டத்துக்கு போயிட்டாளாம். அங்கே போய் சாட்சி சொல்லுகிறாளா, இயேசு என் வீட்டுக்குள்ளே வந்தார், நான் இப்படி சொல்லி கூப்பிட்டேன். அப்போ இந்த சகோதரி கேட்குறாளா, நான் இயேசுவை கும்பிடுற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இல்லை, நானும் அங்கே வரல, எப்படி என்னைய தேடி வந்தீங்கன்னு இயேசுட்ட கேட்டாளா. இயேசு சொன்னாரா, நீ தானே என்னைய கூப்பிட்ட. அல்லேலூயா. நீ தானே என்னைய உண்மையா கூப்பிட்டில, அதான் நான் உங்க வீட்டுக்கே நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாராம். அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு உயிருள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவளுக்கு 2 கால்களும் நடந்தது. 3வது நாள் கூட்டத்தில் போய் சாட்சி சொல்ல இந்த அற்புதமான சாட்சியை அவள் சொன்னாளாம். அல்லேலூயா. இந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயும் அவள் ஆண்டவரை உத்தமமாய் நம்புகிறவளாய் இருந்தால், அவருடைய வஸ்திரங்களின் ஓரங்களை வஸ்திரத்தின் தொட்டால் நான் சுகமாகுவேன் என்று உத்தமமான இருதயத்தோடு அவள் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தாள். தேவனுடைய பிள்ளையே, இந்த மாதிரி ஒரு இருதயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை பட்சபாதத்தோடு அணுகி போகாத, உத்தமமான இருதயத்தோடு கர்த்தரை நீ தேடு. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 29-30 வாசிப்போ. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்கு. பாருங்கள், இங்கே உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து, அப்போ தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு வல்லமையை அளிக்க அவருடைய கண்கள் எங்கு உலாவிக் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆற்றலை ஒவ்வொருவர்களுக்கும் கொடுக்க அவருடைய கண்கள் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு வருகிறது. யாருக்கு வல்லமையை அளிக்க? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. ஆமென். ஸ்தோத்திரா. இந்த மாதிரி ஒரு வசனத்தை நீங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் வேறு எங்கேயும் பார்க்கவே முடியாது. தம்மிடத்தில் இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதை தமக்குள்ளே அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்கிறார். ஆமென். தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரா, ஆண்டவருடைய வல்லமை புறப்படுவது நம்முடைய ஸ்தோத்திரா வசதியை பார்த்தல்ல, நம்முடைய அழகை பார்த்தல்ல, நம்முடைய குணத்தை பார்த்தல்ல, அல்லேலூயா, வேறு எதையோ பார்த்தல்ல, அவரை குறித்த ஒரு தம்மை பற்றிய ஒரு உத்தமமான இருதயத்தை பார்த்து தான் அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு இந்த 12 வருட பெரும்பாலும் ஸ்திரியை சுகமாக்குகிறது. அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஒரு உத்தமமான இருதயத்தோடு நீ சேவித்து பார். அல்லேலூயா. ஆண்டவரை ஒரு உத்தமமான இருதயத்தோடு சேவித்துப்பா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மார்க் 5ஆம் அதிகாரம் 33-34 வாசிப்போம்.
தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பாருங்கள், அந்த ஸ்திரீ அவர் முன்பதாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அல்லேலூயா. நான் இப்படி கஷ்டப்பட்டேன், எனக்கு இந்த மாதிரி நோய், எல்லாத்தையும் ஆண்டவரிடத்திலே சொன்னாள். ஆண்டவர் அவளை பார்த்து, மகளே பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ என்று ஆண்டவர் அனுப்பி வைத்தார். தெய்வ பிள்ளையே, உன்னுடைய குடும்பம் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னா, உன் குடும்பத்து மேலே கடவுளுடைய வல்லமை இறங்க வேண்டும் என்றால், உன் பிள்ளைகளுக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால், ஆண்டவரை குறித்த ஒரு உத்தமமான ஒரு இருதயம் உனக்கு ஆமேன் ஆண்டவர் தரணும். அல்லேலூயா. நீ எடுத்துக்கொள். ஆண்டவரை பட்சவாதத்தோடு அவரை அண்டி வராத. அல்லேலூயா. ஸ்தோத்திர. பாகுபாடோடு அவரை நினைக்காத. அவரை தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, அல்லேலூயா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு வருகிறது. இந்த விஷயத்தில், யுத்தம் பண்ணுகிற விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்துவிட்டு, அல்லேலூயா, இந்த ஆசா ராஜா இதற்கு முன்னே நிறைய விக்கிரகங்களை எல்லாம் அவனுடைய தேசத்திலிருந்து அகற்றி அவைகளெல்லாம் சுட்டரித்தார். ஆமென். தேசத்தில் உள்ள எல்லா விக்கிரகங்களையும் அழித்து தேசத்தை பரிசுத்தப்படுத்தினான். ஜனங்களை கர்த்தரிடத்தில் திருப்பினான். கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்தான். நிறைய நல்ல காரியம் அவனிடத்தில் இருக்குது. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, நீ ஆண்டவரை குறித்த எந்த விஷயத்தில் நீ ஆண்டவரை தப்பா நினைக்கிற, எந்த விஷயத்தில் நீ ஆண்டவரை சந்தேகத்தோடு நினைக்கிற, எந்த காரியத்தில் நீ ஆண்டவரை நீ முழுவதும் உன்னால் நம்ப முடியல, ஆகவே அதுல உனக்கு பிரச்சனை வரும். அல்லேலூயா. அவரை சகலத்திலும் உத்தமமான ஒரு இருதயத்தோடு நீ சேவிச்சு பார். உனக்கு எல்லா வழிகளிலும் உனக்கு நீரூற்றுகள் புறப்பட்டு கொண்டே வரும். அல்லேலூயா. எல்லா பாதையிலும் இருந்து உனக்கு ஒரு நதி பாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆசீர்வாதமான ஒரு நதி பாய்ந்து கொண்டே இருக்கும். நீ இப்பொழுது உன்னை சிந்தித்து பா. அவன் எந்த விஷயத்தில் நீ மதி இல்லாமல் இருக்கிறாய். அநேக நல்ல காரியங்களை ஆசா ராஜா செய்தான். ஆனா இந்த விஷயத்தில் தவறிவிட்டாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த ஆசா ராஜா எந்த காரியத்திலே அவர் மதி இல்லாமல் இருந்தார் என்று நாம் வசனத்திலே தியானிக்க போகிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 8-9 வாசிப்போம். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடித்திருக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசே மட்டும் வந்தான். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு ரொம்ப காலமா கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்தான். ஸ்தோத்திரா. இந்த ஆசா ஒரு 30 வருஷமா கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்தான். உத்தமமான இருதயத்தோடு கர்த்தரை சேவித்தான். ஆக தேவ பிள்ளைகளே, நான் ஒன்றை யோசிக்கணும். ஒரு காலத்துல நம்ம ஆண்டவருக்கு நல்லா இருக்கிறோம். ஆனா இன்னொரு காலம் வரும்போது நம்முடைய இருதயம் மாற்றப்படுகிறது. ஏன் மாறுது? அல்லேலூயா. இந்த உலகத்துல சில காரியங்கள்ல பிறண்டு உருண்டு எந்திக்கும் பொழுது சில ஸ்பாவங்கள்ல நம்மளை அறியாமலே ஒரு மாறுதல்கள் வந்து விடுகிறது. ஒரு 30 வருஷமா ஆசா ராஜா கர்த்தருக்கு உத்தமமா கர்த்தரை சேவித்தான். உண்மையாய் ஆண்டவரை சேவித்து வந்தான். ஆனா ஒரு காலம் வரும்பொழுது அவன் கர்த்தரை உத்தமமாய் சேவிக்க முடியாமல் ஒரு சின்ன ஒரு சறுக்குதல் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறது. அல்லேலூயா. அந்த காலத்திலே ஸ்தோத்திரா, பாருங்கள், நான் வாசிக்கும் பொழுது யூதேயா தேசத்திலே 5,80,000 பேர் யுத்த ஆர்மிகள் இருக்கிறார்கள். எத்தியோப்பியர்கள் 10 லட்சம் ஆர்மியும் 300 ரதங்களோடு வருகிறார்கள். அவன் இதுதான் அவனுடைய முதல் யுத்தத்தை அவன் செய்ய போகிறான். முதல் யுத்தம் ரொம்ப படபடன்னு இருக்குது. முதலாவது ஒரு பெரிய வேலையை செய்ய போறோம். ஆண்டவரை நான் நம்புகிறேன்.
ஆண்டவர் அதிகமாக தேடுகிறார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க முதல்ல இருந்த அந்த பக்தி இப்போ கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏன்? ஸ்தோத்ரா. உங்களுக்கு அவன் பயம் இல்லாமல் போகுது, கடவுளை குறித்த ஒரு பயம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஒரு யுத்தத்தை செய்ய போகிறான் ஆசா ராஜா. அப்போ மனசெல்லாம் பதறுகிறது. கர்த்தர் அதிகமாக பிடிக்கிறான், அதிகமாக ஜெபம் பண்றான், ஆண்டவர் அதிகமாக தேடுகிறான். ஏன்? ஒரு 10 லட்சம் ஆர்மி எத்தியோப்பியர்கள் வருகிறார்கள், 300 பெரிய ரதங்கள் வருகிறது. இதுவரை யுத்தத்தை செய்ததில்லை, ஆனா இப்பதான் நான் செய்ய போகிறேன். ஆண்டவரை பிடிக்கிறான். ஆண்டவரை பிடிச்சா ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்கிறார். அடுத்த யுத்தத்திலே உதவி செய்கிறார், அடுத்த யுத்தத்திலே உதவி செய்கிறார். அடுத்து என்ன நடக்கிறதுனா, ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல மாமேன், ஒரு கனம் இல்லாமல் மதிப்பு இல்லாமல் அவன் போய்விடுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் நான் துவக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடப்போம். ஆனால் பழகிட்டோம்னா ஆமாம் அதுதானே அப்படி ஒரு அசால்ட் வந்துடும். அல்லேலூயா. ஆனால் எப்போதுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போது ஜாக்கிரதையாக ஆமென் இருப்பது ரொம்ப நல்லது. எப்போது கர்த்தரையே உதவிக்கு கூப்பிடுகிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். காசு இல்லாத நேரத்தில் ஆமென் வியாதி வந்தால் ஜெபம் பண்ணுவோம். காசு வந்துட்டா உடனே நம்ம மருந்துகளுக்கு போயிடுவோம். அல்லேலூயா. ஏன்? நிறைய காசு இருக்குல்ல, அப்போ காசு இல்லை, ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம் அப்படின்னு இருப்போம். அல்லேலூயா. காசு நிறைய வந்துட்டா ஆமென் உடனே மருந்து எடுக்க போயிடுவோம். அல்லேலூயா. ஏனென்றால் அதே மாதிரி தான் மனுஷன் துவக்கத்தில் பயமா இருந்துச்சு, ஆண்டவரை தேடுற ஆசா ராஜா. இன்னும் அடுத்த யுத்தங்கள்ல ஆமென் நிறைய பணம் வந்துருச்சு, ஆசாட்ட நிறைய ஆமென் மதிப்பு மரியாதையெல்லாம் பெருகிருச்சு. இப்போ ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ற இருதயம் வரல. அல்லேலூயா. இது ஒரு வேளைக்கு சாத்தானே ஒரு வேளைக்கு இந்த மாதிரி காரியங்களை நம்மிடத்தில் கொண்டு வரலாம். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் ஒரு அசால்ட்டை கொண்டு வருவான். இப்போ 10 லட்சம் எத்தியோப்பியர்கள் 300 ரதத்தோடு எத்தியோப்பிய ராஜா யுத்தத்துக்கு வருகிறார். சேனையோடு மராசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். அல்லேலூயா. முதல் யுத்தத்தை ஆசா ராஜா செய்ய போகிறான். ஆமென். தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். இந்த ஜெபம் ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஜெபம். அல்லேலூயா. நிறைய ஜெபத்துல நம்ம ஆண்டவர் அப்படி தொடுறது மாதிரி நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உடனே வந்து யுத்தத்துக்கு ஆண்டவர் வந்து இறங்கி அவர் யுத்தத்தை செய்யறது மாதிரி நம்ம ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த ஜெபம் ரொம்ப ஒரு கருத்தான ஒரு ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளைகளே, எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனாய் இருந்து அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆமை தேவ பிள்ளைகளை நாமும் ஜெபிக்கும் பொழுது நாம் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்? நம்முடைய ஜெபத்தை கேட்டுத்தான் கடவுள் யுத்தத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை பெரியதென்று நினைக்கிறான். இந்த யுத்தம் என்பது உமக்கு லேசான காரியம். ஏன்? நான் ஆராதிக்கிற தேவன் மிகுந்த வல்லமையுள்ளவர், எனக்காக அவர் பெரிய யுத்தங்களை செய்வார் என்று ஆண்டவரை பறைசாற்றுகிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவரும் அது ஆமான் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ சொல்றது மாதிரி எனக்கு இது லேசான காரியம்தான். ஆமென். இது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். ஆமென். எங்களுக்கு துணையாக நில்லும் என்று கூப்பிடுகிறார். இப்போ துணையாக நில்லுன்னு கூப்பிடுறான். ஆனா கொஞ்சம் வருஷம் கடந்து போன பின்னாடி உங்க துணை தேவையில்லை, இந்தியன் பேங்க் துணையே எங்களுக்கு போதும். அல்லேலூயா. ஸ்டேட் பேங்க் துணையே எங்களுக்கு போதும். ஆமென். கர்த்தர் துணை எங்களுக்கு வேண்டாம்.
அப்படின்னு சொல்றது மாதிரி ஆசா ராஜா மாறிட்டா. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றான், எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து. ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு யுத்தம் பண்ண இறங்குவார்னா நீங்க சொல்லணும், நாங்க உண்மையே சார்ந்துட்டோம் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு உதவி செய்யலைன்னா நாங்க அழிஞ்சு போயிடுவோம். அப்படி உண்மையே நாங்க சார்ந்துட்டோம், ஒரு வழியும் எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, அல்லேலூயா, ஒரு பாதையும் தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு இல்ல ஆண்டவரே, நீர் இறங்கி காரியத்தை செய்தால்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில வாழ முடியும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுகிறான். அப்படின்னு ஆசா ராஜா ஜெபம் பண்ணுகிறான். இந்த ஜெபத்தை பாருங்க, இதுக்கு அடுத்த வருகிற கிரியைகள்லாம் பாருங்க. இப்போ உம்மை சார்ந்தே நாங்க வாழணும் ஆண்டவரே, அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கையை உயர்த்தி எல்லாம் எனக்கு இயேசுதான்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ஆண்டவர் பிரியப்படுவார், அல்லேலூயா. எனக்கு எல்லாமே இயேசுதான் சொல்லி நீங்க தனி ஜெபத்துல ஜெபம் பண்ணணும், அல்லேலூயா. எல்லாமே எனக்கு இயேசுதான், இயேசு இல்லைன்னா என் வாழ்க்கையில வாழவே முடியாது, இயேசுவே நீரே எனக்கு எல்லாம் என்று நீ சொல்லி ஜெபம் பண்ண பாரு, அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது, அல்லேலூயா. உனக்கு நிறைய பக்க பலன் வரும்பொழுது இந்த வார்த்தை வராது, உனக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும்போது இந்த வார்த்தை உன் ஜெபத்துல வராது, அல்லேலூயா. அது கொழுப்பு அடைக்கிறது மாதிரி அது அடைக்கும், அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, என்னதான் உனக்கு ஆசீர்வாதம் பெருகினாலும் நாங்கள் உண்மையே சார்ந்து வாழுவோம் ஆண்டவரே, உண்மையே சார்ந்து நாங்கள் இருப்போம் ஆண்டவரே, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆசா ராஜா சொல்லுகிறார், நாங்கள் உண்மையே சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக உங்க நாமத்துல, அல்லேலூயா, யார் நாமத்தில் வருகிறோம்? கர்த்தருடைய நாமத்தில் வருகிறோம், அல்லேலூயா. எங்க அப்பா யார் தெரியுமா? வானத்தை பூமியும் படைச்ச தேவன், அல்லேலூயா. அவங்க நாமத்தில் நாங்க வருகிறோம், அல்லேலூயா. ஆனா உலகத்தில் உள்ள மனிதன் சொல்லுவான், எங்க அப்பா யார் தெரியுமா? ஒரு பெரிய மனிதன் அப்படின்னு உலகத்தான் சொல்லுவான். ஆனா நீ சொல்லு, எங்க அப்பா யார் தெரியுமா? வானத்தை பூமியும் படைச்ச தெய்வம் அவர், அல்லேலூயா. நாங்கள் அவருடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்தோம், அல்லேலூயா. அப்பாவுடைய நாமத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றவங்கெல்லாம் வேறு ஒரு திறமையில் வந்திருக்கிறாங்க, வேறு ஒரு ஆயுதத்தினுடைய பெருமையில் வந்திருக்கிறாங்க, அவர் அறிவு திறமையில் வந்திருக்கிறாங்க. ஆனால் நான் நிற்கிறது யாருடைய திறமையில்? உங்க திறமையில் நான் நிற்கிறேன், உங்க கிருபையில் நான் நிற்கிறேன், உங்களை சார்ந்து நான் நிற்கிறேன். எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் எதையுமே நான் நம்புறதே கிடையாது, அல்லேலூயா. ஆமென். நான் கர்த்தாவே உம்மை சார்ந்து உங்க நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தெளிவா சொல்ற பாருங்க, அவங்க பெரிய ஆள்க ஆண்டவரே, ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம், வந்திருக்கிறோம். ஆமென். வராம இல்ல, வந்திருக்கிறோம், யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம், வீட்டுக்குள்ள முடங்கி படுக்கிறதில்ல. ஆமென். தேவ பிள்ளையே, வந்திருக்கிறோம் சொல்றது இறங்கிட்ட. யாரை நம்பி? கர்த்தரை நம்பி. ஆண்டவர் யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னா, எதிரியை பார்த்து போய் ஒளிஞ்சு கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டா. எதிரியை பார்த்து அவன் உங்க நாமத்தில் நான் யுத்தம் பண்ண வந்துட்டேன், களத்துல வந்து நிக்கிற. ஆனா சாத்தான் சொல்லுவான், எதிரி ரொம்ப பலமா இருக்கிறான், நீ வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிரு. என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அல்லேலூயா. இதையெல்லாம் கண்டு பயப்படுறதுக்கு நான் ஒரு அவன் தோல்வியை அடைகிறவன் அல்ல, அவன் பயந்து அவன் மனுஷன் அல்ல. என் ஆண்டவருடைய பலன் பெரியதா இருக்கிறது, அல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு வெற்றியை தருவார்னா, நான் நிற்கிற ஆண்டவரே, ஆமென். நான் ஆயுதத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, யுத்தத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே, மார்கு கவசத்தோடு நான் யுத்தத்துக்கு வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குத்தான் தேவன் தன்னுடைய வெற்றியை தருவார். எதிரியை பார்த்து பயந்தினா, உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடினா, நீ ஒருபோதும் ஆமென் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது.
அவன் கோலியாத்தை பார்த்து சவுல் பெரிய ராணுவ ட்ரைனிங் எடுத்த மனுஷன், அவனுடைய ராணுவம் பெரிய ட்ரைனிங் எடுத்த மனிதர்கள் எல்லாரும் பயந்து நடுங்குகிறாங்க, எல்லாரும் ஓடுகிறார்கள் கோலியாத்து முகத்துக்கு. ஆனா ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு 17 வயது தாவீது சொல்றான், நான் வந்துட்டேன், ஹல்லேலூயா, நான் கோலியாத்தை எதிர்த்து சண்டை போட நான் வந்துட்டேன், ஹல்லேலூயா, ஆமென். எதிரிக்கு முன்னாடி நீ நிற்கும் போதுதான் பரலோகத்தில் ஒரு ஃபைல்ல இயேசுநாதர் சைன் பண்ணுவாரு. ஆமென், நீ வெற்றி பெற போகிற, உனக்கு தான் வெற்றி அப்படின்னு ஒரு கையெழுத்து ஆண்டவர் போடுவார். நீ வீட்டுக்குள்ள கிடந்துக்கிட்டு எதிரியை பாருங்க ஆண்டவரே, எதிரி பெரிய பலசாலியா இருக்கான்னு அழுதுட்டு கிடந்தினால, எதிரியை ஜெயிக்க நான் களத்துல வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு பலன் தாங்கன்னு தாவீது கேட்கிறான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எதிரியை பார்த்து பயப்படுவீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. எதிரியை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஆகவே சொல்லுகிறார், நாங்க வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். யாரு? நீர் எங்கள் தேவன். சொல்லுங்க பாப்பா, திரும்ப அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. நீர் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எத்தனை பேர் உனக்கு விரோதமா பொறாமைப்படுவாங்க, நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா உன் வீட்டு முன்னாடி ஒரு வசனம் எழுதி வச்சிருப்ப. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென் அப்படின்னு ஒரு வசனம் எழுதி வச்சிருப்ப. ஆனால் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் ஆமென் உனக்கு விரோதமாக கெட்ட எண்ணங்களோடு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் நீ மாத்திரம் யார் என்ன நினைக்கிறாங்களோ அது உனக்கு பிரச்சனையே கிடையாது. ஹல்லேலூயா. உன்னைய குறித்து யார் என்ன நினைக்கிறாங்களோ அது உனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. நினைக்கிறவே நினைக்கட்டும். ஆனா நீ இருக்கிற இடத்துல மாத்திரம் தோற்று போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ ஆராதிக்கிற தேவன் அவர் ஒரு ஜெயாலியாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். வெற்றி தருகிற தேவனாய் வல்லமை கொடுக்கிறவராய் உலாவிக் கொண்டிருக்கிறாய். ஆக தேவ பிள்ளையே, நீ தோற்று போனால் உலகத்தில் உள்ள மக்கள் நினைப்பாங்க இயேசுநாதர் தோற்று போயிட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. நீ இயேசு கிறிஸ்துவை நீ ஆராதிக்கிற ஒரு கூட்டம். ஆமென். ஸ்தோத்திரம். கூரை வீடு கண்டிப்பா என்ன செய்யணும்? கல்வீடா மாறித்தான் ஆகணும். மாறித்தான் ஆகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கூரை வீடு கண்டிப்பா கல்வீடா மாறித்தான் ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உனக்குன்னு வச்சிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் ஆமென், நீ ஆண்டவர் ஒரு பெரியவர், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என் ஆண்டவர் வெற்றி பெறுகிற தேவன் என்று உலகத்துக்கு நீ நிரூபிக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆசா ராஜா சொல்லுகிறான், நீர் எங்கள் தேவன். ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள இருக்கிறது எங்க ஆண்டவர் கிடையாது. ஒரு கோயிலுக்குள்ள பூட்டி போட்டுட்டு சாவி எடுத்துட்டு போற கடவுள் கிடையாது எங்க கடவுள். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். நடுத்தெருவில் ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள உட்காந்து ஐயோ மூச்சு திணறுது, எனக்கு ஃபேன் போடுங்க, இந்த டோரை யாராவது திறங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிற ஒரு சாமி அல்ல எங்க சாமி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எங்க சாமி எப்படிப்பட்ட சாமி தான்? அவர் வல்லமையுள்ள சாமி. ஹல்லேலூயா. உயிருள்ள இயேசப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள இப்போ கடவுளுக்கு இப்போ ரத்தம்லாம் அப்படி ஓடுது. ஆண்டவருக்கு ரத்தமெல்லாம் அப்படியே பறந்து அடிக்குது. என்னன்னு வெற்றா? யார? ஆசாவுடைய எதிரிய மனுஷன் மேற்கொள்ள விடவே கூடாதப்பா, அவன் மாமிசம். ஹல்லேலூயா.
தேவ பிள்ளையே, உன் ஜெபத்தில் எவ்வளவு கருத்துகள் முன்வைக்கிற, உன் ஜெபத்தில் எவ்வளவு ஒரு கருத்துக்களை முன்வைத்து நீ ஜெபிக்கிற, அதில் தான் உனக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. அல்லேலூயா. அன்னாள் ஜெபத்தை பத்திகளா? அன்னாள் ஜெபத்தில் எவ்வளவு கருத்து வருகிறது. அல்லேலூயா. கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அவன் மேலே சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினால், அல்லேலூயா, அந்த குழந்தையை நான் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணினால், ஆகவே அந்த ஜெபத்தில் கருத்துகள் வெளிப்பட்டதினாலே ஆமென், ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசா அந்த நாட்களிலே ஜெபித்த ஜெபம் ஒரு வல்லமையான ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரத்தில் 12 15 வரை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். பாருங்க, இந்த ஜெபம் முடியும் பொழுதே கர்த்தர் யுத்தம் பண்ண தொடங்கிட்டார். யுத்தம் யாருடையது? யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. நீ மாத்திரம் நிக்கணும். நீ அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ ஆண்டவருக்கு முன்னாடி நில்லு. நீ அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதம் பெருகும் போது பொறாமப்படுகிறவங்க நிறைய உன் மேலே எழும்புவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பெருசாவே நினைக்காத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ ஆடி காரில் 8 லட்ச ரூபா காரில் போகும்போது ரோட்டில் ஒருத்தன் மரணி ஊற்றிட்டு சாவான். எதனால? பொறாமையில். அல்லேலூயா. என் எதிரி 8 கோடி ரூபா ஆடி காரில் போறான்னு சொல்லிட்டு செத்துருவோன்னு சொல்லி சாவுறான். நீ சாவிடா நீ. ஆனால் உன்னைய கர்த்தர் என்ன செய்வார்? உன்னைய உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்ரா. தேவ பிள்ளையே, உன் மேலே பொறாமப்பட்டு நிறைய அம்புகள் உன் மேலே வரும். அல்லேலூயா. எதிரிகள் உனக்கு விரோதமாக ஆயுதங்களை எய்வார்கள். உன் குடும்பத்தை தப்பா பேசுவார்கள். உன்னுடைய பிள்ளைகளை குறித்து தப்பா பேசுவார்கள். அதையெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக் கொள்ளாதே. ஆனா கர்த்தர் உனக்காக என்ன செய்வார்? உனக்காக அவர் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறியடித்ததினால், கர்த்தருடைய யுத்தம் ரொம்ப நாள்லாம் அப்படியே நடக்காது. கொஞ்ச நேரத்திலே யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் யுத்தம் ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிட்டா, உன்னுடைய எதிரிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார். ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பார். அதிலும் மனம் திரும்பலைன்னா இன்னொரு சான்ஸ் கொடுப்பார். இன்னொரு ஏதாவது ஒரு டேமேஜ் உண்டாகும். அதிலும் அவன் மனம் திரும்பலைன்னா அடுத்து ஒரு பெரிய இழப்புகளுக்கு நேராக கொண்டு போவார் உன்னுடைய எதிரியை. ஆனா உனக்கு ஒன்று தெரியணும், என் தேவன் என்னுடைய எதிரிகளை சந்திக்க ஆரம்பித்து விட்டார். என்னுடைய பொறாமைப்படுகிற அவன் எனக்கு விரோதமாக எழும்புகிற குடும்பங்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டார். என்னுடைய எதிரிகளை மேலே யுத்தத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய யுத்தம் எத்தியோப்பியர்களுக்கு மேலாக நடக்க போகிறது. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறியடித்ததினால், எப்படி அடிக்கிறாரா? முறிய அடித்ததினால், எழும்ப முடியாதபடி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தான், அப்படித்தான் செய்வார். அல்லேலூயா. முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எதிரிகள் ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க? உன்னை விட்டு ஓடி போவார்கள். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறவர்கள் ஒரு நாள் ஓடி போவார்கள். அல்லேலூயா. உன் குடும்பம் முன்னேறதை பார்த்து பொறாமப்படுகிறவர்கள், உன்னுடைய எதிரிகள் ஒரு நாள் ஓடி போவார்கள். அல்லேலூயா. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய எல்லைகளை எல்லாம் ஆசா சுதந்திரிக்கிறவனாய் மாறினான். அவங்களுடைய பொருட்களை எல்லாம் ஆசா சுதந்திரிக்கிறவனாய் மாறினான். அவர்கள் விட்டு போன எல்லா பாத்திரங்களையும் உடைகளையும் ஆசா ராஜா எடுத்துக்கொள்ளுகிறவனாக மாறினான். தேவ பிள்ளையை வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேராறு மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள்.
கர்த்தர் நம்முடைய எதிரிகளை ஒரு நிரந்தரமான ஒரு அடியை கர்த்தர் அடிக்கிறார். அல்லேலூயா. திரும்ப ஆமென் பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பதாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்தார்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும். ஆமென். உன்னை ஆண்டவர் பிரித்து பார்க்கிறதே கிடையாது. ஆண்டவருடைய சேனை என்று உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறார். நீ அவருடைய பிள்ளை என்று உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆமென். உனக்கு விரோதமா யாராவது கோபப்பட்டா அவன் என்னுடைய தாசன். ஆமென். அவன் என்னுடைய மகன், அவன் என்னுடைய மகள். அவங்களுக்கு விரோதமா நீ கோபப்படுறது எப்படி என்று கர்த்தர் கோபப்படுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தரும் அவருடைய சேனைக்கு முன்பதாக முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் கொஞ்ச காலத்திலே உன்னுடைய குடும்பத்திலே நான் இருக்கிறேன் என்று நிரூபிப்பார். அல்லேலூயா. உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஜாதிகள் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. நீ ஓடி போவதில்லை, உன்னுடைய எதிரிகள் உன்னை பார்த்து ஓடுவார்கள். அல்லேலூயா. எங்கும் கடவுளுடைய கரங்கள் கிரியை செய்ய போகும். ஆமென். எங்கும் கர்த்தருடைய கரங்கள் உனக்காக கிரியை செய்யும். எங்கும் ஆசா ராஜாவுக்காக தேவன் கிரியை செய்கிறார். அது எப்போ ஆண்டவர் கிரியை செய்கிறார்? ஆசா உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கிற நாட்களில். அல்லேலூயா. அவனுக்கு செல்வம் பெருகிறது, ஆஸ்திகள் பெருகுகிறது, நிலங்கள் பெருகுகிறது. ஏன்? அவன் கர்த்தரை உத்தமமாய் சேவிக்கிறான். ஆண்டவரை நீ உத்தமமாய் சேவிக்க சேவிக்க உன்னுடைய எல்லா விதமான எல்லைகளையும் கர்த்தர் உனக்கு விரிவாக்குவார். அல்லேலூயா. உன் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். அல்லேலூயா. நீ மாத்திரம் ஒன்று செய்யணும், கர்த்தரை உத்தமமாய் அவரை நீ பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக ஸ்தோத்திரா உண்மையாய் அவரை சேவி. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய எல்லா செல்வமும் ராஜாவுக்கு வந்தது. அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர்கள் எருசலேமுக்கு திருப்பி கொண்டு வந்தார்கள், ஓட்டி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க? கர்த்தர் உனக்காக ஒரு யுத்தத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அன்றைக்கு ஆசா ராஜா அவனுடைய ஜெபம் ஆமென் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்கிறது. உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. தேவ பிள்ளையே ஸ்தோத்திரா. ஆமென். ஆசா ராஜா கர்த்தரை மாத்திரம் அவன் நம்பினவனாயிருந்தா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 7, 8, 9 வாசிப்போம். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 1 - 6 வரை வாசிப்போம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவைய பாசா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவைய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்கள் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனானாத் எனும் சீரியா ராஜாவின் ராஜாவிடத்திற்கு போய், எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. இதோ
வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அவனை அனுப்பினான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகள் இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாசா கேட்ட பொழுது ராமா கட்டுவதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். பாருங்கள், இந்த இடத்திலே இதே மாதிரி இதுக்கு முன்னே ஒரு யுத்தம் வரும்போது ஆசா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் இஸ்ரவேல் ராஜா பாசா இந்த யூதேயா தேசத்து ராஜாவுக்கு விரோதமாக வரும்போது ஆலயத்தில் இருக்கிற நகைகள் வெள்ளிகளை எடுத்து, தேசத்தில் இருக்கிற நகைகள் வெள்ளிகளை எடுத்து அவன் சீரியா ராஜாவுக்கு கொடுத்து அவன் எனக்கு விரோதமாக வர்றான், அவனை போய் நீங்கள் அடிங்கன்னு சொல்லுகிறான். உடனே அவன் போய் அடித்து அவனை துரத்தி விட்டுட்டான். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசி வருகிறான். அல்லேலூயா. கடவுளுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கையை விட்டுட்டு மனுஷனை நம்புகிறவர்களாக நம்ம மாறிட்டோம்னா கடவுள் நம்ம மேலே கோபப்படுவார். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரா. பைபிளில் சங்கீத புஸ்தகத்தில் 11ஆம் சங்கீதம் 118ஆம் சங்கீதத்தில் 8, 9, 10, 11, 12 வசனங்கள் வாசிப்போம். சங்கீதம் 118. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். இங்கே ஸ்தோத்திரா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வணந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை சங்கரிப்பேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. மனுஷனை நம்பிட்டினா அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராது. கடவுள் ரொம்ப கோபப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நீ கர்த்தரை நம்புகிற இடத்துல மனுஷனை கொண்டு வைப்ப வதியா, அது ஆண்டவருக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடவுளை நம்புகிற இடத்துல நீ மனுஷனை கொண்டு வைக்கிற பத்தியா, உலகத்துல ஒரு காரியத்தை கொண்டு அந்த இடத்துல வைக்கிற பத்தியா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஒரு காலத்துல அவன் இந்த உலகத்தில் உள்ள மக்கள்லாம் ஸ்தோத்திரா அவங்கவுங்க என்னென்ன பொருட்களை வச்சு அவன் தொழில் செய்கிறாங்களோ அந்த பொருட்களுக்கு மாலை ஊதுவத்திலாம் பொருத்தி வைப்பாங்க. அல்லேலூயா. அன்றைக்கு அதுதான் அவங்களுக்கு தெய்வம். ஆமேன். குலகாரம் என்ன செய்வான்னா, அவன் பெரிய பட்டயம் வச்சுருப்பான், அருவா வச்சுருப்பான், அதையெல்லாம் வச்சு பூசை செய்வான். ஏன் இந்த வருஷம் எப்படி ஒரு 10-30 பேரையாவது என்ன செய்யணும், போடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அப்போது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தொழில்களை ஆமேன் தெய்வமாக வணங்குகிறார்கள். செய்யும் தொழிலே தெய்வம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்படி நாம் நடந்து போகிறவர்கள் அல்ல. கடவுளை எந்த இடத்துல வைத்து நீ பார்க்கணுமோ அதை அவரை அந்த இடத்துல வைத்து பாரு. அங்கே வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். எல்லா ஜாதியாரும் என்னை வணங்கி கொள்ளுகிறார்கள், ஆனா கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். மனுஷ நாமத்தில் உன் எதிரியை துரத்த முடியாது. மனுஷ நாமத்தில் உன் பிரச்சனையை அகற்ற முடியாது. மனுஷ நாமத்தில் உன் வாழ்வு ஆசீர்வாதமா மாறாது. கர்த்தருடைய நாமத்தில் தான் உன்னுடைய கஷ்டமெல்லாம் மாறும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் அங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தில் நான் வெற்றி பெறுவேன், கர்த்தருடைய நாமத்தில் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. மனுஷனை நான் ஒருபோதும் நான் நம்பவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆசா ராஜா நகைகளை வெள்ளியை எடுத்து அவன் சீரிய ராஜா பெனாதாத்துக்கு கொடுத்துட்டு அவன் நீங்க போய் அவனை எதிரி அடிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். அல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனத்தில் அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்னு பார்ப்போம். அக்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடி. பாருங்கள், ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இந்த வார்த்தையை, இந்த சார்ந்து கொண்டேன்னு சொல்ற வார்த்தையை ஏன் தீர்க்கதரிசி திரும்ப சொல்றான்? இதுக்கு முன்ன நான் உண்மையே சார்ந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி இருந்தான். நம்ம நிறைய பேர் ஆண்டவரை ஏமாத்துகிறோம். ஆமீன். ஒரு ஜெபத்தில் ரொம்ப கருத்தாக ஜெபம் பண்ணிட்டு அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை கைகொள்ளாமல் நம்ம அதை விட்டுட்டு நம்ம வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடுறோம். இப்போ நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ, வாசிங்க. சீரிய ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரருமுள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். நிறைய காரியத்தில் ஆசா ராஜா நல்ல காரியங்களை செய்தார். இந்த இடத்துல மாத்திரம் ஒரு தவறை செய்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் ஒரு காரியத்தை நீங்க துவங்குகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்க வழி மாறி ஓடுவீங்க. அல்லேலூயா. ஆசா அன்றைக்கு யுத்தத்துல தேவனை நோக்கி ஜெபிக்கிறா. ஆசா இந்த யுத்தத்துல ஒரு ஜெபமும் பண்ண விருப்பம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நிறைய பொண்ணு வெள்ளிலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து சீரிய ராஜாவுக்கு கொடுத்துட்டு அவன் பாட சொகுசா இருக்கிறான். இன்றைக்கு நிறைய காரியங்களை நம்ம தவறு செய்கிறது. செபிக்க ரொம்ப அலுப்பா இருக்குது, செபிக்க விருப்பம் இல்லை. ஆமென். இந்த மாதிரிலாம் வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. அல்லேலூயா. அதனால சும்மா ஆமென் ஸ்தோத்திரா அவன் கொஞ்சம் ஜெபம் இல்லாம போறது கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப விருப்பமா இருக்குது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது செபிக்க மாற்றப்பட்டுக்கிட்டு அப்படியே நீங்க வேறு மாதிரி வேறு லைன்ல வேறு எதையாவது ஒரு சப்பை கட்டி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க தோத்து போயிடுவீங்க. அல்லேலூயா. பால் யாங்கிச்சோ சொல்றாரு, ஒரு சிறுமி 12 வயது சிறுமி காணிக்க பாட்டு படிக்க அவளுக்கு கொடுப்பாங்களாம் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு 12 வயது பெண் பிள்ளை காணிக்க பாட்டு படிக்க அவள்கிட்ட வழக்கமாக கொடுப்பாங்களாம். அவள் காணிக்க பாட்டு படிக்க மைக்க வாங்கின உடனேயே நிறைய நொண்டிகள் நடப்பாங்களாம். அவள் படிக்கிறது காணிக்க பாட்டு தான். அந்த சிறுமிட்ட போய் இந்த பாஸ்டர் கேட்டாராம், என்ன ரகசியம் நீ வச்சிருக்கேன்னு கேட்டார். ஒரே ஒரு பாட்டு படிக்க நான் 12-13 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னாலும். ஒரே ஒரு காணிக்க பாட்டுக்கு 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் நீ ஜெபத்தோடு நீ தொடங்கினா அதிலே தேவன் உனக்கு வெற்றியை கண்டிப்பா வைத்திருப்பார். ஜெபிக்கிறதுக்கு மாற்றப்பட்டுக்கிட்டு அலுப்பா இருக்கிறது முடியல, அதை அப்படி போடா, இது இப்படி செய்டா, அந்த தூக்கிட்டு போய் அங்க போடுறா இங்க போடுறா, தோல்விதான் நம்ம பார்ப்போம். எந்த காரியத்தையும் ஜெபத்தோடு தொடங்கி, ஜெபத்தோடு சின்ன காரியம் இருந்தாலும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ ஒரு சிறு காரியத்தை செய்தாலும் ஜெபம் பண்ணு. ஆமென். 10,000 ரூபாயை கேட்குறாங்க ஒரு ஜெபத்துக்கு, உனக்கு செலவாகுதா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணா 5,000 ரூபா போகுதா உன்னை விட்டு? ஒரு சிறு காரியம்னாலும் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஆகவே ஆசா ஸ்தோத்திரம் இந்திலே ஒரு ஜெபமும் பண்ணவில்லை. வெள்ளி எடுத்து பொண்ணு எடுத்து கொடுத்தா சீரிய ராஜாவுக்கு யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் ஆமென் வெற்றி அடைஞ்சிட்டான் சீரிய ராஜா. ஆனா இப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீ மனுஷனை சார்ந்து கொண்டு போய்விட்டீர், கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் போனீர். ஆகவே இது மதி இல்லாமல் செய்துட்டு. அல்லேலூயா. மதி இல்லாமல் நீ செய்து விட்டீர். கர்த்தர் குரலை கேட்கல, கர்த்தருடைய நீ ஜெபம் பண்ணல. ஆக இனி உமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. யுத்தங்கள் இனி உனக்கு நடக்கும். அல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்புல ஸ்தோத்ரா, இந்த மட்டில் மதியினமாய் நடந்து கொண்டாய், எனவே இன்று முதல் நீ போர்களை சந்திக்க போகிறாய். எந்த காரியத்தில் நீ மதி இல்லாமல் செய்கிறியோ, ஜெபம் இல்லாமல் மனுஷனை சார்ந்து கொண்டு போறியோ, அதில் தான் உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்ரா. எனக்கு நிறைய அறிவு இருக்குது, எனக்கு ஜெபம்லாம் தேவையில்லை. உனக்கு பிரச்சனை உன் அறிவிலிருந்தே உருவாகும்.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நிறைய சொத்து இருக்குது, எனக்கு ஜெபம்லாம் தேவையில்லை. உனக்கு சொத்துல இருந்து நிறைய பிரச்சனை உருவாகும். அல்லேலூயா. எந்த விஷயத்தில் மதி இல்லாமல் நாம் காரியத்தை செய்கிறோம். ஆமென். எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் பைபிள் சொல்லுகிறது அது நமக்கு ஜீவன் அல்ல. நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. உங்க உதவி எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி தன்னுடைய தவற ஆமென் அந்த ராஜாவுக்கு சொல்லுகிறான். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10 14 வரை வாசித்து பாருங்க. அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். அதெல்லாமலும் பாருங்க, நிப்பாட்டிக்கிறீங்க. இதே மாதிரி தான் ஒரு தீர்க்கதரிசி முதல்ல தீர்க்கதரிசனம் சொன்னான். யுத்தத்துக்கு போகும் பொழுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை என்றைக்கு கைவிடுவார். அன்றைக்கு அப்போ யுத்தத்துக்கு போகும்போது தீர்க்கதரிசி சொல்றான். அன்றைக்கு அதை மதிச்சான், அதை கனம் பண்ணான். அதுக்கப்புறம் கீழே படிச்சு பாருங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டானா இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டுட்டு. இப்ப வழி மாறி போகும் பொழுது, தவறை ஒரு தீர்க்கதரிசி உணர்த்தும் பொழுது, அல்லேலூயா, அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாக கையை எடுக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்ரா ஆமென் நான் வாசிக்கும் பொழுது, ஆசா அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டான், அவனை காவலறையிலே வைத்தான். எதெல்லாமல் அக்காலத்திலே ஜனங்களுக்குள்ளே சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஒரே ஒரு தவறு நிறைய தவறுக்குள்ளே கொண்டு போகும். ஒரு மனுஷனை நம்பிட்டா, ஒரு தேவனுடைய பிள்ளை மனுஷனை நம்பிட்டா, அது அவர்களுக்கு கண்ணியா மாறும். அல்லேலூயா. மனுஷனை நம்பி நீ யுத்தத்தை செய்து ஆமென் ஒரு பெரிய ஏதோ ஒரு சாதிச்சுட்டேன்னு நீ நினைக்கலாம். ஆனா உன் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. உன் இருதயத்தில் ஆண்டவருடைய கிரியையெல்லாம் மாறுது. உன் இருதயத்தில் நிறைய கோபம் உனக்குள்ள வரும். ஆமென். உன் இருதயத்தில் ஒரு பெரிய ஆமென் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வருகிறது. பக்தி கொஞ்சம் குறைஞ்சு போகிறது. அல்லேலூயா. அவனை உடனே பிடிச்சி அவனை செயல்ல தள்ளிட்டான். அவன் ராஜா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல தான் தீர்க்கதரிசி இருப்பாங்க. தீர்க்கதரிசியை சிறையில தள்ளிட்டான். சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஆசாவின் ஆதிகோடந்தமான நடவடிக்கைகள் எல்லாம் யூதாவி இஸ்ரவேலை சேர்ந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே 36ஆம் வருஷத்துல தான் தவறு செய்கிறான். 39ஆம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதி காலத்திலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அப்படின்னா மருத்துவர்களை. ஆசா தன் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடு நித்திரையடைந்தான். அல்லேலூயா. 36ஆம் வயதுல மனுஷனை நம்புறவனா மாறுறான், ஜெபிக்காமல் காரியங்களை செய்கிறவனா மாறுறான். 39-40 இறந்து போறான் ஆசா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இருதயம் மாற்றப்படுகிறது. தீர்க்கதரிசி அன்றைக்கு மகிழ்ச்சியோடு அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை அவன் தவற சுட்டி காட்டுகிற தீர்க்க தரிசனத்தை கோபப்படுகிறான். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் அவன் தீர்க்கதரிசிகள் நம்மளை சுட்டி காட்டுகிறதா வந்தா நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அது எனக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்னை திருத்தி கொள்ளுவேன். அதை என்னுடைய தவறைத்தான் அவங்க சொல்றாங்க, நான் என்னை திருத்தி கொள்ளுவேன் என்று மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தொடர்ந்து கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே ஸ்தோத்ரா. வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை உத்தமமாக நம்ம பின்பற்ற போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுமா. ஹல்லேலூயா.